இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியரும் பெண்கள் ஒடுக்கப்பட்டோருக்காக போராடியவருமான சாவித்ரிபாய் புலேவின் 195வது பிறந்த நாள் இன்று. அவரை பற்றிய சிறப்பு தொகுப்பு ஒன்றை காண்போம். ஒரு ஆண் கல்வி கற்றால் அது அந்த தனி மனிதனுக்கு சேரும். ஆனால் ஒரு பெண் கல்வி கற்றால் அது அந்த குடும்பமே கல்வி கற்றது போல என்று சொல்வார்கள். இந்த வரிகளுக்கு உயிர் கொடுத்தவர் சாவித்ரிபாய் புலே. 19ஆம் நூற்றாண்டில் பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட காலத்தில் தடைகளை தகர்த்து இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியராக உயர்ந்தவர். மேலும் இந்தியாவின் முதல் பெண்ணியவாதி என்றும் இவர் அழைக்கப்படுகிறார். 1831ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி மகாராஷ்டிராவில் பிறந்த சாவித்ரிபாய் தனது 9வது வயதிலேயே சமூக சீர்திருத்தவாதி ஜோதிராவ் புலேவுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டார். அப்போது சாவித்ரிபாய்க்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது. ஆனால் தனது கணவரின் உறுதுணையோடு வீட்டிலேயே கல்வியை கற்றுக்கொண்டார். தான் கல்வி கற்றதோடு நில்லாமல் மற்ற பெண்களுக்கு கல்வி புகட்டும் லட்சியத்தையும் அவர் கையில் எடுத்தார். எனினும் அவரது பயணம் எளிதானதாக இல்லை. 1848ஆம் ஆண்டு புனேவில் பெண்களுக்காக முதல் பள்ளியை தொடங்கினார். சாவித்ரிபாய் பள்ளிக்கு செல்லும் வழியில் பழமைவாதிகள் அவர் மீது கல் எறிந்தார்கள், சேற்றை வாரி வீசினார்கள். ஆனால் அவர் அஞ்சவில்லை. தனது பையில் ஒரு கூடுதல் சேலையை எடுத்துச் செல்வார். பள்ளி சென்றதும் அழுக்கான சேலையை மாற்றிவிட்டு புன்னகையோடு பாடமெடுப்பார். அந்த உறுதிதான் இன்று கோடிக்கணக்கான இந்திய பெண்களின் கல்விக்கு அடித்தளம். அவர் வெறும் ஆசிரியர் மட்டுமல்ல, ஒரு பெரும் புரட்சியாளர். பெண்களுக்கான கல்வி உரிமையை அவர் நிலைநாட்டினார். கைம்பெண்கள் மொட்டையடிக்கப்படுவதை எதிர்த்து சிகை திருத்தும் தொழிலாளர்களை ஒன்றிணைத்து போராடினார். சாதிய பாகுபாடுகளை எதிர்த்து தனது வீட்டு தண்ணீர் தொட்டியை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக திறந்து வைத்தார். சத்திய ஜோதக் சமாஜ் என்ற அமைப்பை ஜோதிராவ் புலேவுடன் இணைந்து தொடங்கிய சாவித்ரிபாய் புலே அதன் மூலம் சமூக சமத்துவத்துக்காக பாடுபட்டார். ஆயிரத்து 1897ஆம் ஆண்டு பிளேக் நோய் பரவிய போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்த போதே சாவித்ரிபாய் புலேவும் அந்த நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். தனது கடைசி மூச்சு வரை பிறருக்காகவே வாழ்ந்தவர். இன்று இந்தியாவில் ஒரு பெண் கல்வி கற்கிறாள் என்றால் அதற்கு சாவித்ரிபாய் புலே எனும் மகத்தான ஆளுமைக்கும் பெரும் பங்கு இருக்கிறது.